ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு வெளியில போய். சரி, ஏதாவது பக்கத்துல எங்காவது பிளேஸ் ஈவினிங் டைம் போலாம் அப்படின்னு கார் எடுத்தா எங்க அப்பா வந்து கேட்டா ஆடி கார்ல ஆரப்பாளையம் வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லிடுறீங்களா? ஆரப்பாளையலப்பா, நம்ம மேட்டூர் பக்கத்துல இருக்க பூலாம்பட்டி. நாங்க வந்த வழியே ஏதோ கோபி சைடு போற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு சுத்தி விவசாய பூமி. நாங்க ஈவினிங் 4 o'clock எல்லாம் அங்க போயிட்டோம். நாங்க போய் இறங்குனதும் ஏண்டா இதுவாடா நீ சொன்ன பிளேஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே அந்த அளவுக்கு ஒன்னும் சிறப்பா இல்ல. எங்க மாமா வேற மாப்பிள மீன் வேற ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வந்ததுக்கு மீனாவது சாப்பிட்டு போயிடலாமே. எதுக்கு வந்தேன்னு தெரியுங்களா? நம்ம எதுக்கு வந்தனே மறந்துட்டு மீன் சாப்பிடலாங்கிறான், டீ குடிக்கலாங்கிறான். ஏப்பா போட்டிங்னு ஒண்ணு இருக்கு, மறந்துட்டீங்களா? ஆமாமா சொன்னீங்க. சரி வா போவோம். நமக்கு ஆப்போசிட்ல ஒரு பிரம்மாண்டமான மலை, அதுக்கு கீழேயே மேட்டூர்ல இருந்து வர காவேரி தண்ணி. அதை பார்க்கும்போது அவ்வளவு பிளசண்டா இருந்துச்சு. போட்டிங்க்கு பர் ஹெட்டுக்கு 150 rupees சார்ஜ் பண்றாங்க. 5 years கீழே இருக்கிறவங்களுக்கு கிடையாது. சரி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி, நம்மளும் போவோம். போகும்போது ஓரமா உட்காந்து போகாதீங்க, ஆட்ல ஆள் அதிகங்க. மேடம், இங்க எல்லாருமே ஓரமா உட்காந்து தான் போயிட்டு இருக்காங்க. எனக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும். சோலோவா டிராவல் பண்ணும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட்டிட்டு ஏதாவது பக்கமா போயிட்டு வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லுவேன். டேம்ல இருந்து வர தண்ணியை இங்க பேரேஜ்ல தேக்கி வச்சு அதுலதான் போட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதுக்கு சீசன் டைம்னு கிடையாது, நீங்க எப்போ வந்தாலும் இங்க ஜாலியா நீங்க என்ஜாய் பண்ணிட்டு போலாம். இங்க நிறைய படம் கூட ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, என்ன படப்பா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம விஜயோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிலிம் நினைத்தேன் வந்தாய், அது இங்கதான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னாங்க. என்னமாமா கன்னித்தீவு போற மாதிரி இவ்வளவு நேரம் கூட்டு போயிட்டே இருக்கானுங்க. காரை எப்பதான் வரும்? நம்ம டைரக்டர் பாக்யராஜ் சார், அதாங்க நம்ம முருங்கா ஸ்பெஷலிஸ்ட். அவர் நடிச்ச ஃபேமஸான ராசுகுட்டி படம் அது ஃபுல்லாவே இங்கதான் எடுத்தாங்களாமா. அவர் அந்த வீடு கூட இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. என்னங்கண்ணே? இல்ல புளிநகை உள்ள மாட்டிட்டு இருக்கு, வெளிய வர மாட்டேங்குது. வெளியில எடுத்து விட்டா போகுது. நீங்க வீக்கெண்ட் அப்புறம் ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம், ஒரு 15 to 20 minutesல உங்களை ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்துருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸை விட்டுட்டு வேற ஏதாவது நாள் போற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாங்க 5 மணிக்கெல்லாம் போட்டிங் முடிச்சிட்டோம். ஆனா 5 மணிக்கு மேலதான் சன் செட் ஆக ஸ்டார்ட் ஆகும். வீடியோலயே சன் செட் ஆகிறது எப்படி தெரியுதுன்னு பாருங்க. அப்ப அந்த டைம்ல போட்டிங் போனா அது எப்படி இருக்கும், செம்மையா இருக்கும். போட்டிங் முடிச்சுட்டா அப்படியே சிட்டிங்க போட்டு அந்த சீனரியை பார்த்தா ஏதோ ஊட்டி கொடைக்கானல இருக்க மாதிரி இருக்குங்க. ஈவினிங் டைம் சீப் அண்ட் பெஸ்டா, அதுவும் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஸ்பாட். சரி போய் அப்படியே ஒரு டீயை போட்டு அந்த சன்செட் ஆகிற சீனரியை பார்ப்போம். லாஸ்ட் டைம் ஸ்காட்லாந்து போயிருந்தப்ப கூட அந்த ஹவாய் தீவுல இந்த மாதிரி ஒரு சீனரி தாங்க பார்த்தேன். அது எங்கப்பா இருக்கு? உழுகாதப்பா, சரி விடு. எங்க மாமா வேற மாப்பிள நம்மிட்டோம், இன்னும் நீங்க அந்த மீனை விடலையா? சரி வாங்க போய் ஒரு சாம்பிள் பாப்போம். அப்படியே 5-6 மீன் துண்டை எடுத்து போட்டுக்கிட்டு கரையோரத்துல போய் உட்கார்ந்து மீனை சாப்பிட்டு சூரியன் மறையிற பாக்குற சுகமே தனி சுகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.